பொண்டாட்டி கஷ்டப்படுறத பார்க்க முடியல, நீ சொர்க்கத்திலேயாவது நல்லா இருமா என்று உடல்நிலை மோசமடைந்து கிடந்த மனைவியை கருணை செய்த கணவர். ஆறு பிள்ளைகளை பெத்து வளர்த்து என்ன பயன்? குறுகுறுப்புடன் மகன் மகள் முன்பு உடைந்து அழுத தந்தை. பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைகளை கைவிட்ட நிலையில் தந்தை தேடிக்கொண்ட விபரீத சம்பவத்தின் பின்னணி. கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு அருகே உள்ள ஆசாரிவிலை கிராமத்தைச் சேர்ந்தவர் 90 வயதான சந்திரபோஸ். பணியேறும் தொழிலாளியான இவரது மனைவி லட்சுமி. இந்த தம்பதியருக்கு 3 பெண் 3 ஆண் என 6 பிள்ளைகள் உள்ள நிலையில் 6 பேருக்கும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர். சந்திரபோஸ் பணியேறும் தொழில் செய்து வந்ததோடு மனைவி லட்சுமியுடன் சொந்த வீட்டில் வசித்து வந்துள்ளார். தனது வருமானத்தில் மனைவியை பராமரித்து வந்த நிலையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வயது முதிர்வால் நோய்வாய்ப்பட்ட லட்சுமி படுத்த படுக்கையாகி உள்ளார். பார்த்து பார்த்து வளர்த்த 6 பிள்ளைகளும் தாயை பராமரிக்க தவறிய நிலையிலும் சந்திரபோஸ் தன்னால் முடிந்த வேலைகளுக்கு சென்று தனது மனைவியை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் வயது முதிர்வால் சந்திரபோஸ் வேலைக்கு செல்ல முடியாமல் படுக்கையான தனது மனைவியையும் பராமரிக்க முடியாமல் ஏக்கத்தில் இருந்து வந்துள்ளார். தாய் தந்தையை தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்று பராமரிக்க முன்வராத பிள்ளைகள் 6 பேரும் மாதம் ஒருவர் என ஷிப்ட் முறையில் உணவு மட்டுமே வழங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே 3 மாதங்களுக்கு முன் சந்திரபோஸிற்கு இரு கண் பார்வையும் சுத்தமாக பறிபோன நிலையில் மனைவியை சுத்தமாக பராமரிக்க முடியாமல் போகவே அவதிப்பட்டு வந்துள்ளனர். இதனால் சந்திரபோஸ் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை உடல் முழுவதும் ஏற்பட்ட புண்ணால் வலி தாங்க முடியாமல் மனைவி லட்சுமி அலறி துடித்து அழுதுள்ளார். மனைவியின் அழுகுரல் கேட்டு வேதனையின் உச்சத்திற்கே சென்ற சந்திரபோஸ் பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைகளும் கண்டு கொள்ளவில்லை. இனி வாழ்ந்து என்ன பலன் என்று கண் தெரியாத போதும் தட்டு தடுமாறி வீட்டினுள் இருந்த கத்தியை எடுத்து வந்து படுக்கையில் கிடந்த தனது மனைவியை கழுத்து கருணை செய்துள்ளார். இளைய மகன் சாந்தகுமார் மதியம் உணவு கொண்டு சென்ற போது சந்திரபோஸ் கண் கலங்கியபடி வீட்டின் முன் அமர்ந்திருப்பதை பார்த்து விசாரித்துள்ளார். ஆனால் அவர் பதில் ஏதும் பேசாததால் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது தாய் கருத்து செய்யப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து இரணியல் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த இரணியல் போலீசார் மூதாட்டி லட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு ஆசாரிப்பள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சந்திரபோஸ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். 90 வயதான சந்திரபோஸ் நோய்வாய்ப்பட்டு கண் பார்வை இழந்து காணப்பட்டதால் அவரை கைது செய்து இரணியல் சிறைக்கு அனுப்பாமல் மற்றொரு ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைகள் வயது முதிர்வான காலத்தில் பராமரிக்க தவறியதால் தந்தை விபரீத முடிவை தேடிக்கொண்ட சம்பவம் காண்போர் கண்களை குளமாக்கி உள்ளது.